ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பு என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கிறிஸ்தவனின் அசுத்தம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்கள் இருந்தால் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சில உண்மைகளை மிகவும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அப்போ அந்த காரியங்களை மீறும்போது அசுத்தம் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அது எந்த காரியம் சொல்லி அநேக உதாரணங்கள் இருந்தால் கூட ஒரு சின்ன அடிப்படையான உதாரணம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். தேவன் நம்மளை எதுக்கு கூப்பிட்ருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தமான ஒரு காரியத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனமானது அங்கே காமிக்கப்பட்டிருக்கும். அப்போது அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும்னு கூட பார்த்திங்கன்னா 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் கூட அது காமிக்கப்பட்டிருக்கும். இப்படி தேவன் என்ன விரும்புகிறான்ற காரியங்களை நமக்கு எல்லா காலத்திலுமே அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த காரியத்தை மீறும் பொழுது ஜனங்கள் அசுத்தமான காரியத்தை கையில் எடுத்து அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற அர்த்தம் அது காமிக்கப்படும். அப்படி வாழக்கூடிய ஜனங்கள் ஒரு காலம் அவர் விரும்பக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள்ளாக அவங்க போக மாட்டாங்க, அவர் கொண்டு செல்ல மாட்டார் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியில் வந்த உடனே நல்லா கவனிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது நிறைய சிலை வழிபாடுகள் அவங்ககிட்ட இருந்திருக்கும். அந்த பழக்க வழக்கம்லாம் அவங்கள்ட்ட இருந்திருக்கும். அதனால் ஜனங்கள் வெளியில் வந்த உடனே பரிசுத்தமான தேவனை மட்டும்தான் அவங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு நிலைமைக்குள்ளாக அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய பிரமாணங்களை பார்த்திங்கன்னா கொடுத்தார். அப்படி பிரமாணங்களை கொடுக்கும்போது ஒரு அருமையான கட்டளையை முன் வச்சார். பாருங்கள், யாத்திராகமத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் அதை வாசிக்கும்போது, நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாக இருங்கள், அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடியுங்கள், அந்நிய தேவர்களின் பெயர் வாயிலிருந்து வரக்கூடாது, நம்முடைய அந்த உதட்டிலிருந்து அது பிறப்பிக்கவும் படக்கூடாது, ஸ்பெல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பொதுவாகவே கிறிஸ்தவர்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அநேக முறை அந்நிய தேவர்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா வாயில் சர்வசாதாரணமாக வரும். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு கோவப்படும் போது அல்லது சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, இப்படி அநேக சூழ்நிலைகளில் அந்நிய தேவருடைய பெயரை சர்வசாதாரணமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஒரு காரியமானது தேவன் விரும்பாத காரியம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணமோ ஒரு பயமோ அவங்களுக்குள்ள கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக மிக சிறிய ஒரு காரியம் அப்படின்னு எண்ணுவது தான் தப்பு. நம்மளை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமான வாழ்க்கை கூப்பிட்டுருக்காரு. அப்போது எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அந்த காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ ஜனங்கள் இங்கே கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறி அந்நிய தேவர்களை வணங்குவதும் அந்த பேரை சொல்வதுமாக இருந்திருக்காங்க. அதனால் பாருங்கள், யோசுவாவில் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும், கீழ்ப்படியாதவர்கள் பார்த்திங்கன்னா கானான் தேசம் சென்று சேரவில்லை, வனாந்திரத்திலே செத்தார்கள் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த பிரமாணங்களில் மனப்பூர்வமாக துணிகரமாக மீறுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இதே பூமியிலே சாவார்களே தவிர பரலோகம் ஒரு காலம் செல்ல முடியாதுன்ற ஒரு சின்ன உண்மையை பார்த்திங்கன்னா சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட இந்த உண்மையினுடைய தலைப்பு என்ன வச்சுருக்கோன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கிறிஸ்தவனின் அசுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அப்போது தேவனுடைய பிரமாணங்களை மீறுவது அசுத்தமான காரியம். அப்படி அசுத்தமான காரியங்களை செய்கிறவங்க இதே பூமியில சாவாங்களே தவிர பரலோகம் சென்று சேர மாட்டார்கள். நாம் பரிசுத்தமான காரியங்களுக்கு கீழ்ப்படிய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.